நேர்மைக்கு சொந்தமான வண்ணம் சிவப்பு, எளிமைக்கு சொந்தமான வண்ணம் சிவப்பு. எனக்கு ஒரு சிவப்பு சட்டையை பார்த்தாலே அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு இவ்வளோ பேரை பார்த்தேன், எவ்வளோ சந்தோஷம். நான் எப்படி இங்கே வந்தேன், இந்த மேடையில் எனக்கு என்ன வேலை, அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். திடீர்னு எனக்கு ஒரு நாள் விஜயகுமார் ஃபோன் பண்ணாரு, இந்த மாதிரி அரிசின்னு ஒரு படம் பண்ணார், அதில் முத்தரசன் நடிக்கிறார், அவருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, அவர் எப்படியா கன்வின்ஸ் பண்ணான்னு சொல்லி கூப்பிட்டு அந்த கதையை கேட்டேன். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் ஒரு சிலர் மட்டும்தான் சொல்ல முடியும். அவ்வளோ ஒரு ஆழமான, ரொம்ப ஒரு ஆழமான ஒரு பிணைப்பாக இருந்தது. எனக்குள்ள எப்பவுமே ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும். நான் என்னன்னா கூட்டமாக இருக்கணும், எளிமையான மனிதர்களோடு சேர்ந்து இருக்கணும், ரொம்ப நல்ல எண்ணம் கொண்டவர்களோட நம்ம பயணிக்கணும் அப்படின்னு சுற்றிக்கிட்டே இருப்பேன். அப்படி சுற்றி ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்தேன். அது திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம் வட்டத்தில் கூட்டூர்னு ஒரு கிராமம். அந்த ஊரில் ஒரு 30 வீடு தான் இருக்கும். அந்த 30 வீடு 35 வீடு இருக்கும். நான் போய் நிற்கும் போது பார்த்தா ஊரில் யாருமே இல்லை, எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. ஒரே ஒரு சிவப்பு கொடி பறந்துட்டு இருக்கு அந்த ஊர். கொடியை பார்த்தோன்னே ஒரு அறம் சார்ந்த ஒரு கூட்டம் இங்கே இருக்கு அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி. அவர்களோடு என்னையும் நான் இணைச்சிக்கிட்டேன். அந்த ஊர் என்ன தத்தெடுத்துச்சு. அப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது தான் சொன்னாங்க, ஐயா முத்தரசன் ஐயா எங்கள் தலைவர் இந்த ஊரில் ஒரு பாடம் படணும் நாங்கள்லாம் ஆசைப்படுறோம் அப்படின்னு. நான் அப்போ தான் ஷூட்டிங் முடிச்சு ஒரு 10 நாள் அவரோட இருந்துட்டு போயிருக்கேன்ல, எனக்கு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் இந்த ஊருக்கு வரணும், வரேன் எப்போன்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு தேதி சொல்கிறோம். அந்த தேதிக்கு நான் எப்போ வரீங்க, நான் எங்கேருந்து நிற்க, உங்களை எங்கே கூட்டிகிட்டு போக அப்படின்னா, நான் வரேன். நான் அங்கே ஒரு விழா நடக்குது, ஐயா வராரு. அவரோடு ரொம்ப இயல்பாக அந்த ஊர் மக்கள்லாம் பழகி அங்கேயே அந்த விழாவை சிறப்பிக்கிறோம். அதுக்கு பிறகு வந்தாச்சு. அதுக்கு பிறகு ஒரு 15 நாள் கழிச்சு 20 நாள் கழிச்சு ஐயா ஒரு ஃபோன் இந்த மாதிரி ஜனவரி 26ஆம் தேதி மாநாடுமே தெரியாது, நான் வரேன்னு சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு ஒரு 10-15 நாள் கழிச்சு நீங்கள் மாநாட்டுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தோழர் பேசும்போது, மாநாடாது எனக்கு தெரியாது, அவர் கூப்பிட்டாரு, நான் வரேன்னு சொல்லிட்டேன், அவர் எங்கே கூப்பிட்டாலும் நான் வருவேன் அப்படின்னு சொன்னேன். அதற்கு பிறகு தான் இப்போ இங்கே நிற்கிறேன். எனக்கும் சிவப்பு வண்ணத்துக்குமான தொடர்பு என்ன, கம்யூனிசம்னா என்ன அப்படின்ற ஒரு, கம்யூனிசம் என்பது என்ன, ரொம்ப சிம்பிள். அது ஒரு தத்துவம், சமூக மற்றும் பொருளாதார கோட்பாடு. அதாவது இங்கே எல்லாம் எல்லாருக்கும் சொந்தம், எல்லாரும் சேர்ந்து உழைக்கிறோம், கிடைக்கிறத எல்லோரும் பகிர்ந்துக்கிறோம். இதுதான் கம்யூனிஸ்ட். இதனுடைய கோட்பாடு என்ன, கொள்கைகள் என்ன, சமூகத்தில் ஒரு சமத்துவத்தை உண்டாக்குவது, பொருளாதாரத்தில் அதாவது சமூகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய வர்க்கங்களை அகற்றுவது, அதாவது இந்த ஏழை பணக்காரன் இருக்கிறவன் இல்லாமல் இந்த பிரச்சனைகளை அகற்றுவது. இதுதான் கோட்பாடு. அப்போ கம்யூனிஸ்ட்னா யார், ஒரு பொது உடைமைவாதி. நியாயமாக கம்யூனிஸ்ட்னா யாருன்னா ஒரு 3 வயசு குழந்தைய சொல்லுது, 3 வயசு குழந்தை மாதிரி இருக்கும், எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரும் மீதும் அன்பு செலுத்தணும், அங்கே பெருசு சிறுசுன்னு ஒன்றுமே இருக்கக்கூடாது. இவர் தான் கம்யூனிஸ்ட், இவர் தான் பொது உடைமைவாதி. லெனின் சொன்னார், நான் கம்யூனிஸ்டாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். இங்கே யாருமே கம்யூனிஸ்ட் இல்லை, முயற்சி தான் செய்து கொண்டிருக்கோம், அதில் இருக்கக்கூடிய அளவுகோல் தான் மாறுது அப்படின்னு. இதில் நான் எங்கே இருக்கேன் அப்படின்ற ஒரு தேடல் எனக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு முறை சமரசத்துக்கு ஆளாகும் போதெல்லாம் நான் பின்தள்ளப்படுவேன். நம்மளால் 100% கம்யூனிஸ்டாக இருக்க முடியுமா இந்த சமூகத்தில்? இருக்க முடியுமா? நான் சொல்லுங்கள், ஏதாவது
இருக்க முடியுமா? முடியுதா? முடியாது. பல சமரசங்கள், பல பிரச்சனைகள். இப்போ ஒரு பணக்காரன் ஒரு ஏழை அப்படின்னா நம்ம ஏழை பக்கம் தான் நிற்கணும், அவன் தான் கம்யூனிஸ்ட். ஒரு இருக்கிறவன் இல்லாதவனா இல்லாதவன் பக்கம் தான் நிற்கணும், அவன் தான் கம்யூனிஸ்ட். ஒருத்தன் அடிக்கிறான், ஒருத்தன் அடி வாங்குறான், அடி வாங்குறவன் பக்கம் தான் நிற்கணும், அவன் தான் கம்யூனிஸ்ட். நம்மளால இருக்க முடியுதா? இந்த கேள்வி எனக்குள்ள எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கு. இப்போ திடீர்னு மலையாளத்தில் இருந்து எனக்கு ஒரு படம் வருது. கிருஷ்ணபிள்ளை, அவர் தான் கேரளாவில் கம்யூனிஸ்டை ஃபவுண்ட் பண்ணவர், நிறுவியவர். கிருஷ்ணபிள்ளையா நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நான் வந்து அந்த கேரள தலைவர் கிருஷ்ணபிள்ளையா நடித்தேன். அதாவது ஆங்கிலேயர்கள் அவரை தேடுறாங்க. இவர் காடுக்குள்ளே போய் ஒரு இடத்துல பதுங்கி தங்கியிருக்கிறாங்க. அங்கே ஒரு பாம்பு இருக்கு. அந்த பாம்பை தோழர்கள் அடிக்க போகும்போது கூட சொல்றாரு, அது இருக்க இடத்துக்கு தான் நாம வந்திருக்கிறோம், அதை ஏன் அடிக்கிற, நாம் தான் அதை துன்புறுத்துகிறோம், அது நம்மளை ஒன்றுமே செய்யாது, விடு அப்படிங்கிற. அவ்வளவு நல்ல மனிதர். அந்த படம் பண்ணும்போது கேரளாவில் இந்த கம்யூனிசம் முழுவதுமாக படிக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன். தெலுங்கு கும்மிடி நரசையா அப்படின்னு ஒரு தோழர், அவருடைய வாழ்க்கை வரலாறு நான் நடித்தேன். இப்போ நடிச்சிருக்கேன். 5 முறை சட்டசபை உறுப்பினர். முதல் முறை ஜெயிச்சு சட்டசபைக்குள்ள போகும்போது சைக்கிளோடு போகிறாரு. இது வந்து சட்டசபை உறுப்பினர்கள் வரக்கூடிய பாதை அப்படின்னு சொல்லி அவர் நிறுத்துறாங்க. நானும் சட்டசபை உறுப்பினர் தான் அப்படின்னு சொல்லி சைக்கிளோடு உள்ள போனோம். அவரை சந்தித்து பேசும்போது அவ்வளவு எளிமை, அவ்வளவு மனநிறைவான ஒரு வாழ்க்கை. நிறைய பேர் நிறைய வச்சிருப்பாங்க, படுத்தா தூங்குவாங்க. சொந்த வீட்டுக்குள்ளே உளுத்தாப்பா போட்டு தூங்குறவங்கலாம் இருக்காங்க. மகனை கழுத்தை பிடிச்சி நெரிச்சுவாங்க. அவ்வளவு பிரச்சனை நம் தேசத்தில். நமக்கு தெரிந்த வரைக்கும் மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின், மார்க்சிசம் இவர்கள் தான் நமக்கு கம்யூனிசத்தை சொல்லிக் கொடுத்தாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்காங்க. அதற்கு முன்னால் திருமந்திரத்திலே சொல்லியிருக்காரு, ஒன்றே தேவன், ஒன்றே குலமும், நன்றே நினைவின், நரனே இல்லை அப்படின்னு. அதாவது ஒரே ஜாதி, அது மனித ஜாதி, ஒரே இறைவன், அது பிரபஞ்சம். நல்லது என்னென்ன, அது உனக்கு மட்டும் நினைக்காத, எல்லாருக்கும் நினை, உனக்கு மரணமே இல்லை. திருவள்ளுவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னான். திருவள்ளுவர் கம்யூனிஸ்ட். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி யாதும் ஊரே யாவரும் கேள்வி கணியன் பூங்குன்றனார் சொன்னார், அவர் ஒரு கம்யூனிஸ்ட். வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்றார். சக மனிதன் மட்டுமில்லை, ஒரு செடியை கூட ஒரு உயிராக மதிச்சார். அவர் ஒரு கம்யூனிஸ்ட். பட்டுக்கோட்டை கல்யாணம் சொன்னார். சுரண்டலுக்கு எதிராக அப்போதே மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்கினார். அவர் ஒரு கம்யூனிஸ்ட். பாரதியார் 30 கோடி முகம் கொண்ட சங்கம் அப்படின்னு நம்ம தேசத்தை ஆங்கிலேயருக்கு எதிராக கொண்டு போய் நிறுத்தினார். அவர் ஒரு கம்யூனிஸ்ட். பாரதிதாசன் கம்யூனிஸ்ட். இப்போ நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்காரு ஐயா நல்ல கல்வி. அவருடைய இளமை பருவத்தில் நடந்த ஒரு வேதனையான ஒரு சம்பவத்தை எடுத்து அதிலும் நான் நடித்தேன். மீசை பிடுங்கப்பட்ட அந்த சம்பவத்தில் நான் நடித்தேன். அதை நடிக்கும் போதே அவ்வளோ வலி. அந்த மனிதனுக்கு நேராகவே அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நேராக ஓடி போய் பார்க்குறேன், அவரை கட்டி பிடிச்சிக்கிறேன், அவரோட பேசுகிறேன். ஒன்றுமே இல்லை. இந்த சமூகத்தை எப்படியாவது அந்த சோசலிஸ்ட் நோக்கி நகர்த்திடணும், பொது உடைமை நோக்கி நகர்த்திடணும் மட்டும்தான் அவர் மனசில் இருந்தது. இப்போ வரைக்கும் 100 ஆண்டுகள் கடந்தது. 100 ஆண்டுகள் 100 பிறைகின்ற ஒரு மனிதன் இன்னும் 100 ஆண்டுகள் வாழ்வார். எவ்வளோ ஒழுக்கமாக இருந்திருக்கும் நம்ம சமூகத்தில் யோசிச்சு பாருங்க. 103 ஆண்டுகள் வாழ்ந்தார் சங்கரையா. எவ்வளோ ஒழுக்கமாக இருந்திருக்கும், எவ்வளோ நேர்மையாக இருந்திருக்கும். அந்த வரிசையில் தான் நான் ஐயா முத்தரசன் பார்க்குறேன். அவரோடு பயணிப்பது, அவரோடு இணைந்து நிற்பது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. சொந்தங்களே, 1917 நினைக்கிறேன் ரஷ்ய புரட்சி முடிஞ்சது. லெனின் சொல்றார் ரெட் ஸ்கேர், அதாவது உலக நாடுகள் அனைத்திற்குமே சிகப்பை கண்டால் ஒரு பயம் அப்படின்னு. அந்த பயம் இன்னை வரைக்கும் இருக்கு.
உலக நாடுகளுக்கு மட்டுமில்ல, ஏழைகளை சுரண்டுபவன், மக்களை சுரண்டுபவன், ஏமாற்றணும் நினைக்கிறவன், இவன் எல்லாருக்குள்ளேயுமே சிவப்பை பார்த்தா ஒரு பயம் இருக்கு. ஆமா, ஒரு பயம் இருக்கு. எது சொல்றேன்னா, எனக்கு சின்ன வயசுல என்னோட 12வது வயது, நான் 7வது படிக்கிறேன். எங்க ஊர்ல ஒரு பெரிய ஜாதி கலவரம். அந்த ஜாதி கலவரத்துக்குள்ள இந்த பக்கம் ஒரு ஜாதி, இந்த பக்கம் ஒரு ஜாதி இருக்குது. பெரிய பெரிய ஆட்களா இருக்காங்க, வேற வேற கட்சிக்காரங்களா இருக்காங்க. இதை பேசி தீர்ப்பதற்காக ஒரு மனிதர் வரார். ஒரு எளிமையான மனிதர். இப்போ என் கண்ணு முன்னாடி இருக்கார். 6 அடி உயரம். எஸ்பி செல்லப்பிள்ளை அவர் பேர். சேத்தூர்ல, விருதுநகர் மாவட்டம், ராஜபாளையம் வட்டம், சேத்தூர்ல. சிவப்பு துண்டு ஒண்ணு, சிவப்பு துண்டை போட்டு சைக்கிளில் வர சிலுக்கு சொல்லும்போது, அவர் சைக்கிளில் வரும்போது இங்கே ஜாதி, மதம், இனம், பணம், காசு இது எல்லாமே அவர் முன்னாடி எந்திரிச்சு நிற்குது. எந்திரிச்சு அப்படியே அவரை பார்த்து நிற்கிறாங்க. அவர் சைக்கிளில் வர்றாரு. அவர் தான் நான் பார்த்த முதல் ஹீரோ. ரத்தமும் சதையுமா வெட்டிக்கிட்டு கிடந்தவன எல்லாரும் ஒன்னா நிற்கிறான். அவரை பார்த்து வணக்கம் சொல்றான். வந்து உட்காராரு, அமைதியாக பேசினார், சரி பண்ணாரு. அதற்கு பிறகு அந்த அந்த பிரச்சனை முடித்து வைக்கப்பட்டது. அவர் திரும்பி சைக்கிளில் போறார். நான் பின்னாடியே ஓடுறேன். ஒரு ஓட்டு வீடு, ஒரு எளிமையான வாழ்க்கை. இன்னமும் எனக்கு அவர் பெரிய ஹீரோவாக தெரியுது. அவர் பின்னாடியே தான் சுற்றி இருந்தேன். அவர் தான் எங்கள் சேத்தூருடைய பஞ்சாயத்து போர்டு தலைவர். அதற்கு பிறகு உலகநாதன் ஒரு அண்ணா வந்தார், வீராசாமி ஒருத்தர் வந்தார், பால்ராஜன் ஒருத்தர் வந்தார். இவங்கெல்லாம் நான் பள்ளியில் படிக்கும்போது பார்த்தவர்கள். நானும் கொஞ்சம் தீவிரமாக செயல்படுறேன். இப்போ கல்லூரி முடிந்து 1989 நான் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்போது இதே மாதிரி ஒரு மாநாடு அட்டன் பண்ணுறேன். மேற்கு வங்காள முதலமைச்சர் ஜோதிபாசு அவர்கள் தலைமையில் சென்னையில் நடக்குது. டீ வாங்குவதற்காக என் முன்னால் நின்றார் முதலமைச்சர். வரிசையாக நிற்கிறோம். எனக்கு முன்னாடி முதலமைச்சர் நின்றுட்டு இருக்கார். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அவரோடு நான் பேசுகிறேன். அவர் திரும்பி என் தோளில் கை போட்டு பேசுகிறாரு. ஆழமாக ஈர்க்கப்பட்டது. எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த 64ல் 2ஆ பிரிஞ்சாங்கல்ல, இது நீ இது நான் பிரிஞ்சது எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். தீ ஒன்று தானே. அதில் என்ன நீ வேற தீ, நான் வேற தீ, நீ நல்ல தீ, நான் கெட்ட தீ. என்னது? தீ ஒன்று தான், கொள்கை ஒன்று தான், கோட்பாடு ஒன்று தான். ஆகவே என் சகோதரர்களே, சகோதரிகளே, ரொம்ப இளமையா, அதாவது இளைஞர்கள் அப்படின்னு நிஜமாவே இளைஞர்களை பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை, நீங்கள் இந்த சித்தாந்தத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை என்னைக்குமே கைவிடாது. இது பிரபஞ்சம் நம் கையை பிடித்து இழுத்துட்டு போய் நிறுத்தும். நம்பிக்கையோடு இருப்போம். இந்த தேசத்துல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் யாரும் ஊரே யாவரும் கேள்வி, ஒன்றே குலம், ஒருவனே தேவன். இதையெல்லாம் நாம் முன்னெடுத்து செல்வோம். அடுத்த தலைமுறைக்கு கடத்துவோம். நேர்மையாகவும் உண்மையாகவும் அறத்தோடும் வாழ்பவன் என்றுமே வீழ்ந்து போக மாட்டான், விழவே மாட்டான். நாம் வெல்வோம். வாழ்வோம்.